மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல பகுதிகளில் நேற்றிரவு முதல் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்றது. இதனால் சித்தாண்டி, வந்தாரமூலை உள்ளிட்ட தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனிடையே ரம்புக்கணை ஓயா மற்றும் மாதுரு ஓயா வான்கதவுகள் திறக்கப்பட்டதை அடுத்து கிரான் பாலத்தினூடான பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. இந்நிலையில் கிரானிலிருந்து குடம்புமலைக்கு செல்லும் பிரதான வீதியில் சிலர் இன்றும் இவ்வாறே பயணித்தனர். நீர் பிரவாகம் அதிகரித்துள்ளமையால் கிரான் பிரதேச செயலகத்தில் அனர்த்த முகாமைத்துவ பிரிவினூடாக இயந்திர படகு சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முந்தணை ஆற்றிலிருந்து வருகின்ற அதிக நீர் காரணமாக சித்தாண்டி பகுதியை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. செங்கலடி செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஏரளக்குளம் கிராம சேவகர் பிரிவுக்கு செல்லும் சித்தாண்டி முதல் சந்தனமடு 6 வரையிலான தரைவழி போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்துள்ளது. இதனால் சித்தாண்டியிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் உள்ள பெருமாவெளி பகுதி வரை இயந்திர படகு சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட களுவாஞ்சிக்குடி, இரவில், குருமன்வெளி உள்ளிட்ட பல தாழ்நில பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. சோமாவதி சுங்காவில் வீதி மூடப்பட்டுள்ளமையினால் சோமாவதி புனித நகருக்கு யாத்திரைக்காக சென்றவர்கள் பஸ்களின் மூலம் வெலிகந்த ஊடாக திருப்பி அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் சுமார் 2 கிலோமீட்டர் பகுதி நீரில் மூழ்கியுள்ளது. 2.5 அடிக்கும் மேல் நீர் மூழ்கியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. விபத்துக்களை தடுக்கும் வகையில் போலீஸ் உயிர் பாதுகாப்பு பிரிவினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். நிலவும் பலத்த மழையுடன் மகாவலி ஆற்றின் நீர்மட்டம் உயர்வடைவதால் சோமாவதி சுங்காவில் வீதி, சோமாவதி புனித நகருக்கு அருகிலுள்ள சோமாவதி திக்கல பகுதியில் மூடப்பட்டுள்ளது. நேற்று முதல் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக கலாவாவியின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளமையினால் ராஜாங்கனை நீர்த்தேக்கத்துக்கு 4 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. செக்கனுக்கு 2900 கன அடி நீர் கலாஓயாவில் வெளியேற்றப்படுகின்றது. பலத்த மழை காரணமாக நாச்சதுவ நீர்த்தேக்கத்தின் அனைத்து வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. செக்கனுக்கு 2314 கன அடி நீர் மல்வத்து ஓயாவில் இருந்து திறந்துவிடப்படுகின்றது. மல்வத்து ஓயாவின் தாழ்நில பகுதியில் வசிக்கின்ற மக்கள் விழிப்புடன் செயற்படுமாறு நீர்த்தேக்கத்துக்கு பொறுப்பான நீர்ப்பாசன பொறியியலாளர் தெரிவித்தார். அனுராதபுரம் கலன் பிந்துனுவ ஹுருளுவாவி வான்பாய ஆரம்பித்துள்ளது. செக்கனுக்கு 260.64 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதாக ஹுருளுவெவ நீர்ப்பாசன பொறியியலாளர் தசுன் திலகரத்ன தெரிவித்தார். தொடரும் மழையுடனான வானிலையால் தம்புள்ளை கண்டலம நீர்த்தேக்கத்திலிருந்து நீர் வெளியேற ஆரம்பித்துள்ளது. வெளிமடை தம்பவின்ன பகுதியில் இன்று காலை 6 மணி அளவில் மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது.